லாங் டேர்மில் எது நல்லதுங்கிறத அடுத்த தலைமுறையில் வரவங்க எல்லாரும் வந்து இதை பண்ணணும். இதெல்லாம் பேச ஆரம்பித்தா பூமர் அங்கிள்ங்கிற பட்டம் வரும். பை நவ் பே லேட்டர் கொடுக்கறதுனால பேங்க்ஸுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? யாரும் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல. முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து அப்போது அட்வர்டைஸ்மெண்ட் டேக்லைனே இருந்தது. உங்களோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் நான் படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மேபி வி ஆர் த லாஸ்ட் ஜென்ரேஷன் ஹூ லிசன்ஸ் டு அவர் டேட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எப்படி ஒயிட் ஹவுஸ் போனீங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, அது ஷேர் பண்ணுங்களேன். வேறு யூஎஸ் போனோம்னாக்கா நேராக ஒயிட் ஹவுஸில் இறங்குற மாதிரி தான் போனோமே தவிர இப்போ வெறுமனை போய் இருக்கிறதுக்கு போகக்கூடாது. ஸோ ஹி வாண்டட் டு செட் தி பார் ஹை. உங்களோட லீடர்ஷிப் ஃபிலாசபி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நைஸ். இப்போது ரீசெண்டாக இன்னொரு பேங்க் கூட மர்ஜ் ஆச்சு இல்லையா? அந்த பேங்க் நீங்கள் அது கூட ஒரு எக்ஸாம்பிளாக கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த பேங்க் என்னென்ன மாதிரி பண்ணியிருந்தா மேபி அந்த சிச்சுவேஷனை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னொரு பேங்க்கோட சிஇஓங்கிறதுனால இதை வந்து நான் அந்த முறையில் நான் சொன்னாக்க அது எவ்வளோ தூரம் ரைட்டு தப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நான் வந்து ஒரு பேங்கிங்கோட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற முறையில் ஒரு வெளியிலேருந்து பார்க்குற போது அவங்கள வந்து இது அவங்களே எடுத்துருவோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2003-04லேருந்து பார்த்தாக்க ஒரு 10 பேங்க் வந்து டிஸப்பியர் ஆகிருக்கு. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நெடுங்காடி பேங்க்னு ஒன்று இருந்தது, early 2000 ஆச்சு. அதுக்கப்புறம் இது நம்ம இதில் வந்து எந்த பேங்க்கும் லிக்விடேஷன்னு கிடையாது, வேறு ஏதாவது ஒரு பேங்க்கோட மெர்ஜ் பண்ணாங்க. அதை பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட கேரளாவில் மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு பனாரஸ் ஸ்டேட் பேங்க்னு ஒன்று இருந்தது. நம்ம ஊர்லேயே பேங்க் ஆஃப் தஞ்சாவூர் இருந்தது, பேங்க் ஆஃப் தமிழ்நாடு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த 2000க்கு அப்புறம் பார்த்தாக்கா குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஓல்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேயே பேங்க் ஆஃப் ராஜஸ்தான் ஒன்று இருந்தது. இதுக்கு சாங்லி பேங்க்னு ஒன்று இருந்தது. யுனைடெட் வெஸ்டர்ன் பேங்க்னு மகாராஷ்டிராவில் இருந்தது. கணேஷ் பேங்க் ஆஃப் குருண்ட்வாட்னு இருந்தது. ஒரு மல்டிபிள் கிட்டத்தட்ட ஒரு டசன் பேங்க்குக்கு மேலே வந்து தே லாஸ்ட் தேர் ஐடென்டிட்டி. ஸோ இதில் வந்து முக்காவாசி மெர்ஜரை பார்த்தா இது வந்து வாலண்டரி மெர்ஜர் கிடையாது. வாலண்டரி மெர்ஜர்னால் எப்படின்னா, அந்த பேங்க் முதலாளிகளே வந்து இனிமேல் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் முஜுரான்னு இருந்தது. ஸோ பேங்க் ஆஃப் முஜுரா வந்து ரொம்ப ஒரு பிரமாதமாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு பேங்க்கு. ஸோ அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, இனிமேல் நம்ம தனியாக பண்ணுற போது இன்ஸ்டியூஷனல் பேஸ்டு பேங்க்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ ஐசிஐசிஐ பேங்க்கோட மெர்ஜ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்ல ஐசிஐசிஐ பேங்க் வந்ததுக்கு காரணமே பேங்க் ஆஃப் முஜுரா அவங்க டேக் ஓவர் பண்ணினது தான். அந்தமாரி வந்து அவங்க விரும்பி மெர்ஜ் பண்ணின நம்பருங்கிறது ரொம்ப குறைச்சல். பட் விரும்பாத பண்ணின மெர்ஜரில் நிறையா விஷயங்களில் என்ன வந்தது அப்படின்னு சொன்னாக்க, அவங்களும் வந்து பாண்டு மார்க்கெட்டில் 2004-05 ஒரு 3-4-5 ஒரு அட்வர்ஸ் மூமெண்ட்டு நடந்தபோது நிறையா பேங்க் வந்து நிறையா லாஸ் புக் பண்ண வேண்டியிருந்தது. அந்த லாஸ் வந்து அவங்களோட கேபிட்டலோட எரோட ஆனதுனால அவங்க அந்த பேங்க்கெல்லாம் வந்து அன்றைக்கி மெர்ஜாச்சு. ப்ளஸ் வந்து இதில் எல்லாத்துலேயும் ஒரு காமன் த்ரெட் வந்து என்னென்னா, கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து நிர்வாகம் வந்து செம்மையாக எந்த விதமான ஒரு தப்பு தண்டாக்கும் இடம் கொடுக்காத ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு சுயநலம் இல்லாத ஒரு இன்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி நடக்கணும், சட்டத்திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இருக்கிற அந்த அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற போது அதோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் பாதித்து பல வருஷங்கள் தொடர்ந்து அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் நடக்காத போது மேற்கொண்டு நடக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றதுங்கிறது தான் நம்ம இதுவரையில் பார்த்துருக்கிற ஒரு 10 மெர்ஜர்லேருந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய பாடம். ஓகே, ரொம்ப லேமேனாக கேட்குறேன். இப்போ நான் வந்து இந்த ஒரு மெர்ஜ் ஆக போகிற ஒரு பேங்க்கில் நான் என்னோட பைசாவோ லாக்கரோ வச்சுருக்கேன் அப்படின்னா, மெர்ஜ் ஆகும்போது என்னோட மணி எனக்கு திரும்பி வருமா வராதா? இதுவரையில் வந்து அதான் கடைசியாக வந்து 1960க்கு அப்புறம் பேங்க்கில் டெபாசிட் போட்டவங்க யாருக்கும் பணம் போனதா சரித்திரமே இல்லை. ஓகே, இந்தியாவை பொறுத்தவரையில் அதுக்கு தகுந்த மாதிரியான லீகல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான நிர்வாகம், அதுக்கு தகுந்த மாதிரியான ரெகுலேஷன், அதுக்கு தகுந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால
கடைசியாக பாலை சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து லிக்விடேஷனுக்கு போயிருக்கு சம்வேர் இன் 1960s. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் கதை வேறு. பட் வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கை பொறுத்தவரையில் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில் டெபாசிட்டர்ஸுக்கு ₹1 கூட கடைசி 60 வருஷமாக வந்து பணம் போனதாக சரித்திரம் கிடையாது. வெரி குட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது நிறைய லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் பற்றி பேசணும், யூபிஐ இதெல்லாம், அண்ட் எது ரைட் ராங் ட்ரெடிஷ்னல் வே இதெல்லாமும் பேசிகிட்டே இருக்கோம். இப்போ இந்த பை நவ் பே லேட்டர்னு ஒரு கான்செப்ட் வருது, அண்ட் ஆல்சோ மொபைலில் இன்ஸ்டண்ட்டாக லோன்ஸ் வர ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதனால நிறைய ஃப்ராட்லண்ட் அண்ட் ஸ்கேம் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. இந்த பை நவ் பே லேட்டர் கொடுக்குறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் கிரெடிட் கார்டு மாதிரி தானே. 40 days அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுக்கு 40 daysக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, அதுக்கு மேலேனா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். பட் இந்த பை நவ் பே லேட்டர் கொடுக்கறதுனால பேங்க்ஸுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? யாரும் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல. இப்போது பை நவ் பே லேட்டரோட கான்செப்ட் பொதுவாக வந்து என்ன அர்த்தம்னா, அதுக்கு உண்டான பணத்தையும் யார் வாங்குறாலோ அவங்க தான் பே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இது வந்து எப்படின்னாக்க அவங்க அந்த ப்ராடக்டை அதை இப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்து கொடுக்குறாங்க. சில கேசஸில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னாக்க, நிறையா ப்ராடக்டை வாங்கி அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த டிஸ்கவுண்ட்டு இன்ட்ரெஸ்டாக வருது. எதுலேயுமே யாருக்கும் ஃப்ரீ லஞ்சுங்கிறது வந்து உலகத்தில் கிடையாது. ஸோ பொதுவாக இந்த மாதிரி வாங்குறவங்களோட வந்து என்னன்னாக்க, எவ்வளவு ஃப்யூச்சர் இன்கத்தை டிஸ்கவுண்ட் பண்ணி இன்றைக்கே நீங்கள் வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து கட்டுப்படி ஆகுமா, சஸ்டைனபிளாக நடக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் யோஜனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம தேசம் வந்து பாக்கி இருக்கிற வளர்ந்த தேசத்தோட வந்து லைக்ஸே அப்பப்போ வந்து அது அந்த அளவு வளர்ந்துருக்கிறோமான்னு கேள்வி கேட்டிருந்தாலும், அந்த அளவு கடன் இல்லாத குடும்பமான வரையில் இருக்கிறோம். அதாவது உலகத்திலேயே ரொம்ப வளர்ச்சி அடைந்த நாடு அமெரிக்கான்னு சொல்கிற அதே சமயத்தில் அதிக கடன் வாங்கின நாடும் அமெரிக்கா அப்படிங்கிற கட்டம் வரதுனால கடன் வாங்குகிற ஒவ்வொருத்தரும் அதை வந்து யோஜனை பண்ண வேண்டிய விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது. நான் காலேஜ் முடித்த உடனே அந்த காலத்தில் அவனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடச்சிது. நான் சொல்கிறது லேட் 90s. அன்றைக்கி சாஃப்ட்வேர்களில் சம்பளம்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷத்தில் குறைஞ்சி போயிடுத்து. அன்றைக்கி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கிறதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு 2-3 மடங்கு சம்பளத்தில் டிஃபரன்ஸ் உண்டு. இவனுக்கு அப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சாய்ஸ் வந்தது. 3.5 லட்சம் ரூபாய்க்கு அவன் லோன் வாங்கி அதில் 30,000 ரூபாயோ ஏதோ வந்து, அன்றைக்கி 30,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய பணம். வந்து இன்ஜினியர்களாமே மாதம் ஸ்டார்டிங் சேலரி 5,000-6,000 ரூபா இருந்த பீரியட். இப்போவுமே கிட்டத்தட்ட அதே பணம் திருப்பி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவன் வந்து பெங்களூரில் இருந்தான். அந்த 3,500 ரூபாய்க்கு அவன் வந்து ஒரு மாருதி கார் வாங்கலாம். 3.5 லட்சம் ரூபாய்க்கு. அதே 3.5 லட்சம் ரூபாய்க்கு அன்றைக்கி பன்னீர்கட்டா ரோடில் ஒரு புது ஃப்ளாட்டோட விலையே அன்றைக்கி வந்து 3.5 லட்சம் ரூபா தான். அவன் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு சொன்னான், நான் அன்றைக்கி வந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஃப்ளாட் வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு 30 லட்சம் ரூபா அதோட விலை. நான் 3.5 லட்சம் ரூபாய்க்கு மாருதி கார் வாங்கினேன், அது வந்து 0 ஆகிடுது. ஸோ இது வந்து பண நிர்வாகங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு சஸ்டைனபிள், லாங் டேர்மில் எது நல்லதுங்கிறத அடுத்த தலைமுறையில் வரவங்க எல்லாரும் வந்து இதை பண்ணணும். இதெல்லாம் பேச ஆரம்பித்தா பூமர் அங்கிள்ங்கிற பட்டம் வரும். ஆனால் வந்து இது வந்து ஒவ்வொரு பொறுப்பான குடிமகனுக்கும் வந்து கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து யோஜனை பண்ணணும். இல்லை சார், இது கன்சர்வேட்டிவ்னு சொல்லலாம், பூமர்னு சொல்லலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் வாட் gives consistency and stability. The consistency and stability நம்ம கொடுக்கணும், நம்மளை நம்பி இருக்கிற அத்தனை கஸ்டமர்ஸும் எம்ப்ளாயீஸும் நம்ம வெண்டர்ஸையும் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டிக்கிங் டு பேசிக்ஸுங்கிறது ரொம்ப 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 தேவை. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்களா? ஆர் தே சேவிங் இனஃப்? இதில் டெஃபினட்டாக வந்து அதாவது அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு பல காலேஜஸில் கேம்பஸில் எங்களோட பிரான்ச்சஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் ஆர் வாட் எவர் இட் இஸ் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் முக்கியமாக பார்க்குற போது என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இல்லாமல் இப்போ வந்து இது தெரிய ஆரம்பிச்சிருது, அவங்களோட வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி கூட இருக்குது.
அதில் வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் வந்து தப்பான டிசிஷன் எடுத்து மாட்டிக்கிறாங்களே தவிர, பொறுப்பாக இருக்கிறவங்களோட நம்பரும் நிறையா இருக்குது, விஷயம் தெரிஞ்சவங்களும் நிறையா இருக்குது. பல பேருக்கு வந்து இப்போ விட்டாலும் நம்ம ஃப்யூச்சரில் அதை சம்பாதிச்சுக்கலாங்கிற கான்ஃபிடென்ஸில் இப்போ டிசிஷன் எடுக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க. பொதுவாக எந்த முடிவு எடுத்தாலும் அதை வந்து ஒரு யோஜனை பண்ணி அதுக்குன்னு ஒரு லாஜிக்கோட எடுத்துட்டு அந்த டெசிஷன் தப்பாக போனாலும் ஒன்றும் நாளைக்கு குடிமொழி போயிடாது, நம்ம மீண்டு வந்துடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல தப்பு இல்லை. அடுத்த தலைமுறையை பொறுத்தவரையில் அது வந்து அதாவது இதுக்கு எங்கள் தலைமுறையோ எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையிலையோ வந்து என்ன அப்படின்னா ஸ்கேர்சிட்டி இருந்தது. 1991 லிபரலைசேஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கேர்சிட்டின்னு போய் எல்லாருக்கும் வந்து எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. அதுக்கப்புறம் பிறந்தவங்களோட ஆட்டிடியூட் வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிற போது ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட்டை கும்பகோணத்துலேருந்து மெட்ராஸ்க்கு ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணோம்னா க்யூவில் நின்று புக் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்ததுங்கிறது யாராலையும் வந்து தெரிஞ்சு, இப்போ இந்த க்யூவில் நிற்கிறதுங்கிற சிஸ்டமே வந்து இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. ஸோ க்யூவில் நிற்கிற தலைமுறை இதெல்லாம் நின்ன தலைமுறை இதெல்லாம் பார்க்குற விதம் ஒரு முறையாக இருக்கும். அதுக்கப்புறம் பிறந்த தலைமுறையோட பார்வை வேற முறையாக இருக்கும். கரெக்ட். ஆனால் ரெண்டுத்துமே சூப்பராக பேலன்ஸ் பண்ணுறீங்களே சார். ஸோ தட்ஸ் குட். ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேள்வி என்னென்னா, நான் கொஞ்சம் நம்பர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ தான் நேற்று கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறத வச்சு தான் ஒரு பேங்க் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அது எப்படி? இது வந்து ஒரு 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 லீவர்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். 4-5 வகையான விஷயங்கள் ஒரு பேங்க் நாங்கள் பிஎன்எல்ல பார்க்குற போது இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் சொல்கிற இன்ட்ரெஸ்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறையலை. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதர் இன்கம், அதர் எக்ஸ்பெண்டிச்சர். அதர் இன்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா கமிஷன், எக்ஸ்சேஞ்சு, புரோக்கரேஜ், ஃபீஸ்லாம் வரும். இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் விற்று அதில் கமிஷன் வருது, ஆர் வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அதுக்கு வர சார்ஜஸ்ஸு, செக் புக் கொடுத்தா அதுக்கு வர சார்ஜ், அந்த மாதிரி போடுறதெல்லாம் இப்போ எல்சி, பேங்க் கேரண்டின்னு சில சர்வீசஸ் உண்டு, அதுக்கு கிடைக்கிற கமிஷன் இன்கம், இதெல்லாம் சேர்த்து அதர் இன்கம். அடுத்தது வந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நம்மளோட ரெண்ட்டுலேருந்து ஆரம்பித்து சேலரி வரையில், எலக்ட்ரிசிட்டி பில் வரையில் எல்லாம் வருது அதர். இதை சேர்த்து போட்டு எடுத்து பார்த்தா ஃபைனலி வர்றதுங்கிறது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனில் ஏறிண்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணுன்னா நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட் ஏறும், வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஏறிண்டே தான் இருக்கும். அதெல்லாம் ஆகாதான், நீங்கள் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் ஏறதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களால் வந்து வரும். அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் அதுக்கு எவ்வளவு நம்ம ப்ரொடக்டிவிட்டி வருது, அதுக்கு என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி வருது, இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இதுக்கு கீழே வந்து ப்ரொவிஷன் அப்படின்னு வரும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு கீழே எவ்வளவு வந்து என்பிஏ வராத கடனுக்கு வந்து லாபத்தை கழிச்சுக்கிறோம், டாக்ஸ் எவ்வளவு கட்டுறோம், அது சேர்த்தா கடைசியில் வந்து நெட் ப்ராஃபிட் வரும். ஸோ எங்களுக்கு வந்து என்னன்னாக்கா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஏறுறதோட நெட் ப்ராஃபிட் ஏன் ஏறித்து அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு வருஷம் டிபெண்டிங் அப்பான் தி எக்கனாமிக் சைக்கிள் சிலதில் ஃபேவரபுளாக வரும், சிலதில் வந்து ஃபேவரபுளாக வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இறங்கித்து அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அட்வான்சஸுக்கு ரேட்டை குறைச்சாகணும். அட்வான்சஸுக்கு ரேட்டை குறைச்சாக்க வந்து வருமானம் குறையும். பட் ஆனால் நீங்கள் டெபாசிட்டுக்கு இப்போ இருக்கிற வட்டி தான் கொடுத்துட்ருப்பீங்க. அந்த டெபாசிட் டென்யூர் முடிஞ்சு திருப்பி அதை ரெடியூ ஆகிற போது தான் புது ரேட்டில் வரும். ஸோ அதனால் அந்த வரவுக்கும் செலவுக்கும் வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இறங்குற சைக்கிளில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கத்தை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும், மார்ஜினை கம்ப்ரெஸ் பண்ணும். அதேமாரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறுற போது அட்வான்சஸோட ரேட் இமீடியட்டாக ஏறிடும், டெபாசிட்டோட ரேட்டில் கொஞ்சம் லேட்டாக ஏறும், அதனால கொஞ்சம் வந்து மார்ஜின்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் இப்போ இன்னும் அதோட சேர்த்து அது வந்து எங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இப்போ இறங்குற சைக்கிளில் நம்ம இருக்கோம். அதே சமயத்தில் ஃபேவரபுளாக நமக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னாக்க என்பிஏ ஆட் ஆகிறதோட
என்பிஏ வந்து ரெக்கவர் ஆகிற நம்பர் வந்து இப்போ கூட இருக்குது. ஏன்னா நம்ம கோவிடும் போது நிறையா என்பிஏ ஒரு பீரியடில் வந்து நிறையா என்பிஏ ஆனதுனால கூட ப்ரொவிஷன் போட வேண்டியிருந்ததுனால இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து இப்போது ப்ராஃபிட்டபிலிட்டியோட க்ரோத் வந்து என்பிஏ ரெக்கவரி வந்து பெட்டராக நடக்கிறதுனால இப்போது ப்ராஃபிட்டபிலிட்டி க்ரோத்து பெட்டராக இருக்குது. ஐம் நாட் ஷுர் அந்த நம்பர்ஸ், பட் நீங்கள் 14 இயர்ஸ் முன்னாடி வரும்போது ஷேர் ப்ரைஸ் வாஸ் 20-30 ருபீஸில் இருந்ததா? இல்லை, இன்ஃபேக்ட் வந்து ஈவன் சிங்கிள் டிஜிட்லேயே இருந்து அப்போ வந்து 10 ரூபா ஷேராக இருந்தது. கரெக்ட். 10 ரூபா ஷேர் அப்போ வந்து 2004 டிசம்பரில் தான் 35 ரூபாவை கிராஸ் பண்ணிட்டு. அப்படின்னா 1 ரூபா ஷேராக கன்வெர்ட் ஆனதுக்கு ஈக்குவலன்ட்டு 3 ரூபா 50 பைசா. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 190 ருபீஸ் மேலே போகுது. இந்த ஒரு விஷயம் ஹஸ் சேஞ்ச் த கேம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதில் வந்து முக்கியமான ஒரு பேங்க்கோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பிரேக் த்ரூ வந்து என்ன அப்படின்னாக்கா 2006, 7, 8 அந்த வாக்கில் நம்மக்கிட்ட வந்து ஒரு 5-6 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டேக் எடுத்துருந்தாங்க. லாசன் அண்ட் டூப்ரோ, எல்ஐசி, அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சில பேரெல்லாம் சேர்த்து அன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து எங்களோட பெய்டப் கேபிட்டல் வந்து 24 கோடியிலேருந்து 32 கோடியாக ஏறித்து. ஸோ அதுக்கு முன்னாடி வரையில் நாங்கள் வந்து எங்களோட எஃபிஷியன்சி, ப்ராஃபிட்டபிலிட்டி மெட்ரிக்ஸ்லாம் வந்து மார்க்கெட் அப்சர்வ் பண்ணினதோட அந்த பர்டிகுலர் டெசிஷனுக்கு அப்புறம் எங்களை பற்றின இருக்கிற ஒரு பார்வையே வந்து மார்க்கெட்டில் மாறி போயிடுது. ஒரு கடவுள் கிருபையில் வந்து நாங்கள் இந்த 20 வருஷத்தில் எடுத்த அநேகமாக எல்லா டெசிஷன்ஸும் நாங்கள் வந்து ஓரளவு கரெக்டாக எடுத்துட்டோம். அதாவது சில பல டெசிஷன்ஸ் அன்னி தேதிக்கு அன்செக்யூர்டு ரீட்டெயிலுக்குள்ளே போகாத இருந்தது, கார்பரேட்டுக்குள்ளே போகாமல் இருந்தது. அதே சமயம் வந்து டெக்னாலஜிலெலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தது. இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு சஃபிஷியன்ட் பலனை கொடுத்துது. கோவிடும் போது ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து எங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தது, லைக் ஆல்மோஸ்ட் எனி அதர் பேங்க். பட் நிறையா பேங்க்குக்கு அதுக்கு முன்னாடியே அவங்க நிறையா அடி வாங்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸுக்கு இருந்தது. அதுவும் 2024 கேலண்டர் இயர்லேருந்து எல்லாமே இட் ஹஸ் கம் பேக் டு தி நார்மல்சி. கோவிட்ல பேங்கிங் எப்படி மாறுச்சு சார்? கோவிட்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து எங்களால் ஆல்டர்னேட் சேனல் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிற இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்கோட யூஸ் வந்து ஒரு 70-80% சேச்சுரேட் ஆகியிருந்தது. கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் கோவிட் வந்ததுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 98% வரையில் டிரான்சாக்ஷன் ஆல்டர்னேட் சேனலில் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்கில் கஸ்டமர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. அதேமாதிரி லைக் எல்லா இதுவும் மாரி இப்போ எல்லாமும் வீடியோ கான்ஃபரன்சிங்கோட யூசேஜ் வந்து எங்களோட ஃபிசிக்கல் மூமெண்ட்டை டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் குறைச்சி எங்களால் பண்ண முடிஞ்சிடுச்சு. ஓகே, சூப்பர் சார். வாட் நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்? ஏன்னா நீங்கள் நடுவில் பேசும்போதே சொன்னீங்க ஐ வில் பி பில்டிங் இட் ஃபார் த நெக்ஸ்ட் 120 இயர்ஸ் அப்படின்னு. ஸோ அஃப்கோர்ஸ் இஸ் லெகசி வில் கண்டினியூ. பட் ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் செட்டிங் த ஸ்டேஜ் ஃபார் த நெக்ஸ்ட் 120 இயர்ஸுங்கிறது இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் பிளானிங். வாட் ஆர் யூ பிளானிங் ஃபார் த நெக்ஸ்ட் 120 இயர்ஸ்? ஸோ ஒரு லாஸ்ட் லைக் சே கோவிட்டுக்கு முன்னாடி வரையில் எங்களோட ஒரு முக்கியமான கைடிங் பாலிசி வந்து என்னன்னாக்கா, நாங்கள் வந்து கன்சம்ஷனுக்கு லோன் கொடுக்கறது கிடையாது. எங்களோட எல்லா லோனும் வந்து இட் இஸ் ஃபார் தி ப்ரொவைடிங் லோன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிஸ்னஸ் அசட்ஸுங்கிற மாதிரி தான் ஒரு பாலிசி வச்சுட்டு இருந்தோம். கோவிடுக்கு அப்புறம் வந்ததில் இந்த மார்க்கெட்டோட ப்ரொப்போர்ஷனில் பர்டிகுலர்லி வந்து அதில் நிறையா பேலன்ஸில் மாறி இருக்குது. அது வந்து எங்களோட லைபிலிட்டி ப்ரொஃபைலையும் அஃபெக்ட் பண்ணுறதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்ததுனால அதில் கொஞ்சம் எங்களோட பாலிசி டிங்கரிங்லாம் பண்ணி இப்போ வந்து ரீட்டெயிலை ஒரு ஆக்டிவிட்டியாக, பர்டிகுலர்லி செக்யூர்டு ரீட்டெயிலை ஒரு பெரிய லெவலில் இல்லைன்னாலும் எங்களோட ஒரு மினிமம் லெவல் ரிக்வயர்டுக்கு எங்களோட பேசிக்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிரெடிட் கார்டெல்லாம் ஆரம்பித்ததும் அதில் அந்த ப்ராடக்ட் தான். ஸோ அடுத்த ஒரு 5-6 வருஷத்தில் அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 5 to 8% ஆஃப் அவர் போர்ட்ஃபோலியோ இந்த போர்ட்ஃபோலியோவும் இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. இது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து இந்த டைரக்ஷனில் தான் போகும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. ஓகே, உங்களோட பர்சனலாக ஒரு அட்வைஸ்னா நீங்கள் உங்கள் சேலரியை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ எவ்வளோ % ஆஃப் இட் கோஸ் டு சேவிங்ஸ், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்க்குன்னு வச்சுப்பீங்க?
இது ரொம்ப பர்சனலாக கேட்குறீங்க. பர்சனலாக என்ன சும்மா ஒரு பர்சன்டேஜ் சொல்லுங்க சார். இதில் வந்து இன்ஃபேக்ட் வந்து எங்களோட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து அப்போது அட்வர்டைஸ்மெண்ட் டேக்லைனே இருந்தது. ஸோ இதில் நான் வந்து என்னோட 8% தான் மேண்டேட்டரி பிஎஃப்னாலும் நான் வந்து ஒரு ஹையர் பர்சன்டேஜ் என்னோட பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வச்சுட்டுருக்கேன். ஸோ என்னோட இதில் வந்து அண்ட் அதை தவிர வந்து என்னோட சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் மை சேவிங் வந்து சியூபியில் தான் இருக்குது. எய்தர் ஆஸ் டெபாசிட்ஸ் ஆர் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஈக்விட்டி. ஓகே. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 10,000 நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் 2,000 நான் சேவ் பண்ணும் இல்லையா? அதை வந்து இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுன்னு பண்ணுறது நல்லது. அது வந்து ஒரு அந்தந்த ஸ்லாப் அதிகமாகிற போது அந்த 20ங்கிறத அது 30, 40, 50, 60ன்னு எப்படி ஏற்றின்னு போகிறது அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஃபோக்கஸில் இருக்கணும். நிறையா பணம் வருது அப்படிங்கிறதுனால அந்த பணத்தெல்லாம் வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக ஒரு டார்கெட்டாக இருக்கக்கூடாது. அதாவது பேசிக்கலி வந்து என்னன்னாக்கா அத்தியாவசிய சேவை டெஃபினட்டாக இருக்கணும். ஃப்யூச்சருக்கு இருக்கிற சேவை இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு படிப்புலேருந்து இருக்க வேண்டிய முக்கியமான இதுக்கு தேவை. இது எல்லாத்துக்கும் திட்டமிடல் ரொம்ப முக்கியம். ஓகே. நீங்கள் அடுத்த ஒரு லீடர்ஷிப்க்கு ஹையர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்க? முக்கியமாக வந்து ஒன்று வந்து அவங்களோட இன்டெகிரிட்டி பார்ட்டில் எந்த விதமான அது எப்படி சார் டெஸ்ட் பண்ணுறது? இல்லை அட்லீஸ்ட் வந்து இவங்க இப்போ இந்த லெவலில் வரணும்னா அவங்க ஆல்ரெடி ஒரு 25 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்பாங்க, ப்ரொஃபஷனில் இருந்திருப்பாங்க. இது எந்த அளவு அவங்களோட இன்டெகிரிட்டிங்கிறது ஆல்ரெடி அது வந்து டெமான்ஸ்ட்ரேட் ஆகிருக்கும். பட் ஒரு ஃப்ரெஷர் லெவலில் எடுக்கும்போது நம்ம எப்படி சில அதில் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் தான் இருக்கும். ஓகே. அதை வந்து உங்களால் 100% உறுதியாக முடியாது. ஓகே. இன்டெகிரிட்டி தவிர வேற என்னெல்லாம்? இன்னொன்று வந்து ஆட்டிடியூட் அண்ட் எனர்ஜி. ஓகே. இதை இருந்ததுன்னா பாக்கி இருக்கிற விஷயங்கள்லாம் தானாக கொண்டு வந்துடலாம். இப்போ சியூபிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு எத்திக்கல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்குது, அண்ட் இது ஜெனட்டிக்காகவே இருக்குது. ஒரு 120 வருஷமாக நாங்கள் இப்படி தான் இருக்குது. ஒரு கல்ச்சுரல் ஃபிட்டாக இல்லையாங்கிறது இன் எனி லேயர் ஆஃப் ஹையரார்க்கியில் நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? எங்களோட 90-95% ஆஃப் தி ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃப்ரெஷர்ஸ் கேடரில் தான் எடுக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 90% நாட் லெஸ் தான் ஒரு 80-85% எங்களோட டாப் மேனேஜ்மெண்ட் உள்பட எல்லாமே ஹோம் க்ரோன் தான். ஸோ அவங்க கேடரில் வந்து கரியர் லேடரில் ரைஸ் ஆகி வரபோதே இதெல்லாம் டிக் ஆகிடும். ஓகே. அப்போ அட்ரிஷன் ரேட் அவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்க அந்த லேடர்லேயே போயிட்டு இருக்காங்க. இதில் பேசிக்கலி என்ன ஆகும்னாக்க ட்ரைனிங் பீரியடில் அட்ரிஷன் ரேட்டு கூட இருக்கும். எங்களோட ஓவரால் அட்ரிஷன் ரேட் வந்து அரௌண்ட் 15%. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா ட்ரைனிங் பீரியடில் அந்த 1.5 வருஷம் அந்த கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்குள்ளே யார் யாருக்கு வந்து செட் ஆகாதோ அதில் வந்து அட்ரிஷன் இருக்கும். ஓகே. ஃபில்டரிங்காக அங்கே பண்ணிட்டு அங்கே ஆகிடும். வெரி குட், சூப்பர் சார். நீங்கள் என்ன புக்ஸ் படிப்பீங்க? என்னோட இதில் வந்து நிறையா ஆட்டோபயோகிராஃபி கொஞ்சம் கூடுதலாக படிப்பேன். இதில் வந்து அட் வேரியஸ் டைம் பீரியட் அண்டு வேரியஸ் இதில் எனக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவோட ஒரு விஷயத்தை பிடிக்கும். ஈவன் ஒரு எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் ஒரு எக்கனாமிக் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு லெவலோட பார்க்கறது எனக்கு பிடிக்கும். அந்த விஷயங்கள் தான் நான் நிறையா பண்ணியிருக்கேன். உங்களோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் நான் படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மேபி we are the last generation who listens to our dad அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எப்படி ஒயிட் ஹவுஸ் போனீங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, அது ஷேர் பண்ணுங்களேன். அதாவது லைக்ஸே ஒரு போன ஜெனரேஷனில் ஒரு அது ரைட்டு தான் கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டு. அப்போ வீட்டில் எல்லாருக்கும் என்ன ஒரு தெளிவு அப்படின்னாக்கா, பையன் வந்து ஃபாரின் போனால் திரும்பி வரமாட்டான். ஸோ அநேகமாக ரிலேட்டிவ் சர்க்கிளில் தெரிஞ்சவங்கெல்லாம் யார் வந்து அப்போ யூஎஸ் போகிறதுங்கிறதெல்லாம் ஆரம்பித்த போது ஒருத்தரும் வந்து உண்மையாக தான் சார் இருக்குது, நிறைய பேர் வரதில்லை, ரொம்ப குறைச்சலான பேர் தான் வெளியில் வராங்க. ஸோ அதனால் எங்களை சொல்கிற போது எங்கள் அப்பா என்ன சொல்லின்னு வந்துருப்பார் அப்படின்னாக்கா, அவர் என்ன முகூர்த்தத்தில் அது சொன்னாருன்னு தெரியல. வேறு யூஎஸ் போனோன்னாக்கா நேராக ஒயிட் ஹவுஸில் இறங்குற மாதிரி தான் போனோமே தவிர இப்போ வெறுமனை போய் இருக்கிறதுக்கு போகக்கூடாது. ஸோ
வாண்டட் டு செட் தி பார் ஹை Bar high, ஸோ தட் yes. வந்து ம். அந்த இதை குறைச்சலாக பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. பட் நான் வந்து அப்போது என்னோட போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நான் ஹாங்காங்க்கு போனேன். அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் காம்படிஷன் ஒன்று நடந்தது. இப்போ அந்த ஹாங்காங்கை ரெப்ரசன்ட் பண்ணி போனேன். அந்த காம்படிஷன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் அட் ஆஸ்டினில் நடந்தது. ஸோ அதில் வந்து அவங்களோட ஒரு பாரம்பரியம் வந்து என்னன்னாக்க, அந்த யூனிவர்சிட்டியோட பக்கத்தில் தான் வந்து கவர்னர் மேன்ஷன். ஸோ வந்து இந்த காம்படிஷன் நடக்கிற போது ஒரு நாள் ஈவினிங் வந்து டின்னர் இன் கவர்னர்ஸ் மேன்ஷன்னு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து டெக்ஸஸ் கவர்னர் ஜார்ஜ் புஷ் அப்போ. ஸோ அதனால நான் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு போகிற அவர் அடுத்த இன்னொரு 6 மாதத்தில் ஒயிட் ஹவுஸ் போகிற வேற இதுக்கு என்னோட ப்ரிடிசஸர்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க புஷ்ஷோடய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, என்னோட ப்ரீவியஸ் பேட்ச்சு. பட் நான் போன அன்னைக்கு அவர் மேன்ஷனில் டின்னர் நடந்ததே தவிர அவர் எங்கேயோ கேம்பெயினுக்கு போயிருந்ததுனால டிப்டி கவர்னர் யாரோ ஒருத்தர் தான் இருந்தார். அதை தான் நான் அந்த வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்னொரு 120 இயர்ஸ்ன்னு பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் பர்டிகுலர்லி இந்த லாஸ்ட் 14 இயர்ஸில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பேங்கிங் ரெவல்யூஷன் இங்கே தான் நடந்தது. கோவிட்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதாக இருக்கலாம், டிஜிட்டலாக இருக்கலாம், த ரைஸ் ஆஃப் ஃபின்டெக் கம்பெனிஸ். இப்போ ஃபின்டெக்னா எவ்ரிபடி இஸ் காலிங் இட் அ ஃபின்டெக் ஸ்டார்ட் அப். ஸோ உங்கள் பீரியடில் தான் இவ்வளோ ட்ரான்சிஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. 2 questions. ஒரு வாட்டியும் உங்கள் டீமை என்டையர் கம்பெனியை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறீங்க? அண்ட் ஆல்சோ இது how exactly do I put it? What is your leadership philosophy? இல்லை, இதில் இப்போது நிறையா விஷயங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒன்று டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க கன்வின்ஸ் ஆகி ப்ராடக்ட் கொடுத்தாக்க நீங்கள் எல்லாரையும் பைபாஸ் பண்ணிவிட்டு நேராக கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ இப்போது நெடுப்புறதான் வந்து இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கஸ்டமருக்கு வந்து டெபிட் கார்டு கூட, அப்போ டெபிட் கார்டுன்னு பேர் கிடையாது, ஏடிஎம் கார்டு. ஏன்னா எல்லா ஏடிஎம்மும் நெட்வொர்க்கு லிங்க் ஆகாத பீரியடில் அந்தந்த லோக்கல் ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கிறதுக்கு கொடு அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கெல்லாம் ஏடிஎம் கார்டு எல்லாம் ஒத்து வராது சார். அதுக்கே வந்து ஏகப்பட்ட ரிஸ்ட் அப்போசிஷன்லாம் இருந்த ஒரு பீரியட்லேருந்து இன்றைக்கி வந்து கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணினாக்கா அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற அளவு சிஸ்டங்கள் வந்து மாறினதுனால யூ ஆர் பைபாசிங் தி சிஸ்டம் டு எ கிரேட் லாட். அதனால் வந்து ஒரு விஷயத்தை செட் பண்ணி கரெக்டாக தட் ஹாஸ் டு பி டேக்கன் டைரக்ட்லி டு தி கஸ்டமர்ஸ். அதுவும் ஜெனரேஷனல் ஷிஃப்ட் நடந்துருக்கிறதுனால வந்து முன்ன இருந்த அளவு டிஃபிகல்ட்டிஸ் இன்றைக்கி இல்லை, நிறையா விஷயங்கள் குறைஞ்சிடுது. ஓகே. உங்களோட லீடர்ஷிப் ஃபிலாசபி? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? கடைசி 4 வருஷத்துல தான் டபுள் தி சைஸ் எம்ப்ளாயி ஆயிருக்காங்க, எங்கேருந்து எங்கேயோ போயிருக்கீங்க. நம்ம பேசிக்ஸை கரெக்டாக வச்சுட்டு இருந்தாக்க ஆண்டவன் அருள்ல பாக்கி விஷயங்கள்லாம் தானாக வரும். ஓகே. ஸோ இப்போ ரீசன்ட் கிரெடிட் கார்டு லான்ச்சுக்கு சிஎஸ்கேயோட பார்ட்னர்ஷிப் பண்ணீங்க. வை சிஎஸ்கே? இதில் நீங்களே கேட்குற போது சொன்னீங்க கிட்டத்தட்ட வந்து 600 பிரான்ச் வரையில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஐபிஎல்ல வந்து ஒரு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிராண்ட் வந்து சிஎஸ்கே. அதேமாரி எங்களுக்கு 2வது ஹையஸ்ட் பிஸ்னஸ் வந்து தெலுங்கு ரீஜன், ஒரிஜினல் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இப்போ. ஸோ அதில் வந்து அதனால வந்து எஸ்ஆர்ஹெச்சோடையும் ஒரு டைப் போட்டிருந்தோம். இல்லை, ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின். என்றைக்குமே நான் வந்து ஒரு சினிமா ஸ்டாரோ யாரோ வந்து இந்த ஒரு பிராண்டுக்கு இதுவாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன் யூஸ்வலி அதானே பண்ணுறாங்க? இல்லை, நீங்கள் ரொம்ப குறைச்சல். அதாவது நீங்கள் பேங்கிங்க்கு வந்து அதாவது எந்த கஸ்டமரும் யார் வந்து என்டார்ஸ் பண்ணுறாங்கிறத வச்சுன்னு ஒரு பேங்க்கை சூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க பேங்க்கை சூஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் பெராமீட்டர்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு இதுவோ வந்து ஒரு 20 பெராமீட்டருக்கு அப்புறம் தான் வருது. இன்ஃபேக்ட் நான் இப்போ பிஹெச்டி பண்ணின காலகட்டத்துலேயும் இதுதான் வந்து அன்றைக்கி அவுட்கம்மாக வந்தது. பட் வந்து நமக்கு வந்து என்னென்னா இது வந்து ஒரு கம்யூனிகேஷனை ஈஸி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தானே தவிர இது வந்து என்டார்ஸ் பண்ணி ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வருங்கிறது இல்லைங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் அம்பாசிடர்னெல்லாம் யாரையும் வச்சுக்கல. ஓகே, சூப்பர். இப்போது இந்த 120 இயர்ஸில் இந்த பேங்க் ஏகப்பட்ட ரெசெஷன்ஸ் பார்த்துருக்கு. ஸோ ஒரு ரெசெஷன்லேயும் நம்ம பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கோம். பட் அதுக்குன்னு சில கீ திங்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். அதனால இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் ஆஃப் இட் அது ஸ்டெபிலிட்டியாக இருந்திருக்கும். பட் ஒரு ரெசெஷன்லேருந்தும் வாட் டு வி லேர்ன்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பேங்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எல்லா 2 வேர்ல்டு வாரை பார்த்துருக்கு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்த்துருக்கு, கிரேட் ரிசெஷன் யூஎஸில் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்து நம்ம ஊர்லேயும் வேரியஸ் எக்கனாமிக் சைக்கிள்ஸாக பார்த்துருக்கு.
லிபரலைசேஷனுக்கு முன்னாடி இருந்த குறைச்ச ரேட் இருந்த க்ரோத் இருந்த ஃபேஸ்லேயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹையர் க்ரோத் ஃபேஸ்லேயும் வந்திருக்கு. பேங்க் லேர்ன் பண்ணினது வந்து என்னென்னா, என்றைக்கும் பேசிக்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து எந்த ஏரியா ரொம்ப வேகமாக க்ரோ ஆச்சுன்னாலும் அதில் வந்து சப்சிக்வெண்ட்டாக ஒரு ஹிட் வரும். அதனால் வந்து எப்போவுமே டெய்லில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து கோர் வேல்யூவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்ததுனாக்க ரொம்ப ஏறுற போது ரொம்ப கிடுகிடுன்னு ஏறுற மாதிரியும் இருக்காது. அதே சமயம் அடி வாங்குற போதும் வந்து குறைச்சலாக வாங்கும். அப்படிங்கிறது தான் பேங்க் லேர்ன் பண்ணிட்டது. ஓகே. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து எங்களுக்கு இப்போ லைக் இந்த கோவிடில் நிறையா அந்த வருஷத்தில் தான் வந்து நிறையா பர்டிகுலர்லி எம்எஸ்எம்இயில் அடி வாங்கினதுனால கொஞ்சம் வாங்கினோம். அதுவும் இப்போ சுதாரிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து அந்த பேசிக்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காததுனால பை அண்ட் லார்ஜ் வந்து அங்கங்கே ஒரு ஸ்ராய்ப்பு இருந்தாலும் ஒரு பெரிய லெவல் பிரச்சனைகள் இல்லாமல் நடந்துட்டுருக்கோம். ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் கேப் ஒரு 15,000 கோடி, சில லட்சம் கோடியா ஆகுமா, இல்லை நாங்கள் அந்த கேம்கே போகலைங்கிறீங்களா? இது எல்லாமே பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான். நான் உங்களுக்கு சொல்கிற போது வந்து நான் உள்ளே வரபோது வந்து 200 கோடி ரூபா தான் மார்க்கெட் கேப்பு. நான் 200 கோடி ரூபா இதே வந்து இது 10,000 கோடி ரூபா வருமா அப்படின்னு 20 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தாக்க அவனும் வந்து அன்றைக்கி கணக்கு போட்டு இதெல்லாம் சொல்லியிருக்க முடியாது. இது வந்து பேசிக்ஸில் கரெக்டாக போயிட்டு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்லாம் கரெக்டாக வச்சிட்ருக்கிற பட்சத்தில் பாக்கி வர வேண்டிய வேல்யூ கிரியேஷன்லாம் அதெல்லாம் தானாக நடக்கும். அதில் நிறையா வந்து ப்ரீமியம் எவ்வளவு வருது, எப்படி மார்க்கெட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதே 17,000 கோடி ரூபா வரையில் போயிட்டு திருப்பி 8,000 கோடி ரூபாய்க்கு வந்து திருப்பி வந்ததுனாக்க நாங்கள் வந்து ஒரே பேங்க்கு தான் ஒரே விதமான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துட்டுருக்கோம். இதில் வந்து மார்க்கெட்டோட பர்செப்ஷனுங்கிறது அது ஒரு வகையான ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் அது. ஸோ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிற போது சப்சிக்வெண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காகவே இது தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.